ஏ கைஸ் வெல்கம் பேக் டு மை மிஸ்ட்ரி பொண்ணு வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான ஒரு மூவியை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஹீரோனி பல கனவோடு ஆசையை புகுந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பா. ஆனால் புகுந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டு வர மருமகளை எப்படியாவது கொலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு வெறித்தனமாக தேடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு ஹீரோனி எப்படி தான் உயிரை காப்பாற்றிக்கிறான்றது தான் இந்த கதையே. கதையோட ஸ்டார்டிங்லேயே ஒரு 2 குட்டி பசங்களை தான் காட்டுவாங்க. அதில் ஒருத்தன் பேர் அலெக்ஸ், இன்னொருத்தன் பேர் டேனியல் அலெக்ஸை உள்ளே வச்சு பூட்டிட்டு வெளில வந்து பார்த்தா ஒருத்தர் ரொம்ப அடிபட்டு மோசமான நிலையில வந்து டேனியல்கிட்ட ஹெல்ப் கேட்பான். ஆனால் டேனியலுமா நீங்க தேடுறவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுருவான். ஃபேமிலி மொத்தமும் வந்து அவனை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டு வந்த மருமகம் போல இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணுமா அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. ஆனாலும் அவனை தயவுதாசனை பார்க்காம பிடிச்சி இழுத்து கொலை பண்ணிட்டுருவாங்க. தென் 30 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளுமா அவ்வளோ அழகாக க்யூட்டாக கல்யாண ட்ரெஸ்ல அந்த ஸ்டேஜில் என்னென்னலாம் பேசணுமோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ உள்ள வருவான். வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவானா, என் ஃபேமிலி ஒரு மாதிரி, அதை என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியாது, ஆனால் இப்போவே உனக்கு இந்த கல்யாணம் வேணாலும் நீ போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு வழியாக கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலியை பார்த்தா எல்லாம் ஒரு டைப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி விட்டுருவா. அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோட ரூமில் தான் ஹீரோயினி இருப்பாள். அப்போ நம்ம ஹீரோயினி எதையோ பார்த்து கத்திடுவா. என்னன்னு பார்த்தா ஒரு கிளவி தான் ஒரு ஓரமாக நின்றுட்டு 2 பேரும் கீழே வாங்க பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவா. நம்ம ஹீரோயினுமா இன்னத்துக்கும் வீட்டில் என்னடா பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. நம்ம ஹீரோவும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவான். நம்ம ஹீரோனியை புதுசாக ஒரு டைனிங் ஹால் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் கூட்டிட்டு போவாங்க. அங்கே உள்ள போனா அவவே வாயை பொழந்துக்கிட்டு பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா உள்ள ஃபுல்லாவுமே வேட்டையாடுற பொருள், இந்த கன்ஸ், கத்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரூமே ஒரு மாதிரி பிரம்மாண்டமா அழகா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எங்கள் குடும்பத்தில் ஒரு வழக்கம் இருக்குது, கல்யாணம் பண்ணிட்டு வந்து யாராக இருந்தாலும் சரி அந்த அன்னைக்கு நைட் நாங்கள் ஒரு கேம் வைப்போம், அதில் வின் பண்ணால் மட்டும்தான் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினும் ஒன்றும் புரியாமல் சரி ஓகே என்ன கேம் இதெல்லாம் சப்ப மேட்ரு நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதையும் நாங்களாம் சொல்ல மாட்டோமா, இதில் என்ன கேம்னு நிறைய எழுதி போட்டிருக்கோம், நீயே தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டே விட்டுருவாங்க. அவ ஒரு சீட் எடுத்து பார்த்தா ஹைட் அண்ட் சீக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அவ்வளோதான், நம்ம ஹீரோட மூஞ்சே ஒரு மாதிரி ஆகிடும். ஓகே கேமுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஒன்றும் புரியாமல் அவள் ஒரு மாதிரி ஜாலியாக கேட்டுட்டு இருப்பா. ஃபேமிலி மொத்தமாக என்ன சொல்லுவாங்கன்னா 100 வரைக்கும் நாங்கள் கவுண்டர் பண்ணுவோம், அதுக்குள்ளே நீ போய் ஒளிஞ்சிக்கணும், அது மட்டும் இல்லாமல் விடிகிற வரைக்கும் எங்கள் கண்ணில் நீ படவே கூடாது, நீ அப்போ வின் பண்ணால் மட்டும்தான் எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆளாக ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியும் போயிடுவா. ஆனால் ஹீரோ என்ன சொல்லுவான்னா, தனியாக வந்து என்னை பாருன்னு சொல்லுவான், ஆனாலும் இதெல்லாம் சப்ப மேட்ருடா நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி இது பண்ணிட்டு போயிடுவா. நம்ம ஹீரோவையும் இந்த ஆட்டத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோயினிக்கு ஹெல்ப் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அதனால் ஹீரோவை வேணான்னு சொல்லிடுவாங்க. ஆனாலும் ஹீரோயினியை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஏன்னா உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால. அவ்வளோதான், ஃபேமிலி மொத்தமும் ஏதோ போருக்கு போகிற மாதிரி கத்தி கடப்பார கோடாலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டா அவளை கொலை பண்ணி இன்னும் விடியறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போவாங்க வெறித்தனமா. நம்ம ஹீரோயினுமா ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே தான் ஒளிஞ்சிட்டு இருப்பா. என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி நம்ம ஒளிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வெளில வருவாளா. டக்குன்னு அவள் கையை அரை பிடிச்சி இழுப்பாங்க. அவளே பயந்துட்டு உள்ளே போய் பார்த்தா ஹீரோவாக இருக்கும். என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னும் போது, உனக்கு என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியாதுங்கவா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறதுக்குள்ள உள்ள ஒரு சர்வன்ட் வேற வந்துடும். அதை பார்த்துட்டு ஹீரோவுமா சைலண்டாக எதுவும் பேசிடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போய் ஒளிஞ்சுப்பாங்க. இப்போன்னு பார்த்தா அந்த சர்வெண்ட்டை யாரோ சுற்றுவாங்க. அவ்வளோதான், ரத்த வெள்ளத்தில் அவள் கீழே விழுறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினியா ஷாக் ஆகி நிற்பா. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ள சுட்டவ வந்து பைத்தியக்காரி மாரி கத்துவா, நான் கொண்டுட்டேன், ஹீரோயினியை கொலை பண்ணிட்டேன், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், ஃபேமிலி மொத்தமாக வந்து பார்த்துட்டு ஹீரோனுக்கும் சர்வெண்ட்டுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு எப்படியாவது அவளை விடியத்துக்குள்ளே கொலை பண்ணியே ஆகணும், ஹீரோவை வேற காணும், அவளுக்கு தான் ஹெல்ப் பண்ண போயிருப்பான், எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போவாங்க. அவ்வளோதான், ஹீரோயினி இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட போய் கத்துன்னு கத்துவா. ஏன்டா இதுக்கு தான் உன் குடும்பம் ஒரு மாதிரின்னு சொன்னியா, சரியான கொலகார குடும்பமாக இருக்கே, நீ அப்பவே சொல்லியிருந்தா நான் உன்னை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லுவேன். இதுக்காக தான் நான் சொல்லவே இல்லை, நான் உண்மையாக உன்னை லவ் பண்ணேன், என்னை விட்டுட்டு போயிட்டு வந்து தான் நான் சொல்லலை அப்படின்னும் போது, அட பாவி அதுக்கு நான் தான் பலியாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும் போது, உன்னை எப்படியாவது நான் காப்பாற்றி விட்டுறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாத, நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீ பண்ணா போதும் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே ஏதாவது ஒன்று பண்ணி தோலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி என்ன பண்ணுவானா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஓடவும் முடியாது, இதுங்கள்ட்ட மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை பாதியை கிழிச்சிட்டு ஒரு ஷூ மாதிரி போட்டுப்பா. இதை போடும் போதே அவள் புலம்பிப்பா, நான் எங்கே எப்படி இருக்க வேண்டிய சரியான புலங்கார குடும்பத்தில் மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறேனே, அப்போவே இவன் சொன்னான் நான் கேட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு போவோம். எப்படியோ என் உயிரை காப்பாற்றிக்கிட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு போவோம். நம்ம ஹீரோவுமா அந்த கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துட்டு நீ எப்படியெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த ஃபேமிலி மொத்தமாக இவன் எங்கே தான் போயிருப்பா ஆளையே காணும் அப்படின்ற போது நேராக போய் அந்த ஃபேமிலி முன்னாடியே போய் நின்றுடுவா ஹீரோயினி. அவ்வளோதான், ஃபேமிலி பார்த்துட்டு கொலை பண்ணுறதுக்காக கிட்ட வருவா.
ஆனால் அந்த பைத்தியக்காரி பின்னாடி வந்து கண்ணா பின்னான்னு சுட தெரியாமல் சுட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிடுவா. ஹீரோயினியா தப்பிச்சா போதுடா சாமின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுவா. ஃபேமிலி மொத்தமும் சேர்ந்து அந்த பைத்தியக்காரி திட்டுவாங்க, ஏடி உனக்கு தான் சுட தெரியல, கம்முன்னு இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, என் கண்ணு தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே இருப்பா. அவங்க ஃபேமிலிமா சரிவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயினுமா ஏதாவது ஒரு ரூம்குள்ளே போய் தப்பிச்சுக்கலான்னு பார்த்தா எல்லா ரூமுமே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு ரூம் திறக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ரூமுக்கு நல்ல வேலை திறக்க முடிஞ்சது. அதுக்குள்ளே போயிடுவா. அங்கே டேனியலும் வந்துடுவானா, அவ்வளோதான் நம்ம சத்தம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு இருக்கும் போது டேனியல் என்ன சொல்வான்னா, உன்னை எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் உறுத்துது, ஆனாலும் என் ஃபேமிலிக்கெல்லாம் என்னால் துரோகம் பண்ண முடியாது, நான் உனக்கு ஒரு 10 செகண்ட் டைம் தரேன், அதுக்குள்ளே உயிரை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். இவளும் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தப்பிச்சு ஓடிடுவா. இவ போனதுக்கப்புறம் டேனியல் நான் கண்டுபிடிச்சிட்டு அவளை வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். ஃபேமிலி மொத்தமும் வந்து எங்கே அவள் அப்படின்னு கேட்கக்குள்ள அவள் அந்த பக்கம் தப்பிச்சு போயிட்டா அப்படின்னும் போது இவன் குடிச்சிட்டு இருப்பானா, இதை பார்த்துட்டு நீ குடிக்கிறதுக்கு தான் லாய்க்கு, அவளை கொலை பண்ணுறதுக்குலாம் லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த பைத்தியக்காரி ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு வருவா. என்னால் அவளை கொலை பண்ண முடியல, இந்த கன்று தான் சரியில்லை, எனக்கு வேறு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது அந்த அம்பு விட்டு கொலை பண்ணுற அந்த மிஷினை இவ கைட்ட கொடுப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு சாவன் வேற நம்ம ஹீரோனி இந்த பக்கம் தான் போனான்னு சொல்ல வருவா. அதுக்குள்ளே அவளை அம்பு விட்டு கொண்டுடுவா. டோட்டல் ஃபேமிலி இவளை ஒரு மாதிரி ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ கூட என்ன சொல்லுவானா, இப்போ நான் கரெக்டாக தான் இருந்தேன், இந்த மிஷின் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவளை தேடி கண்டுபிடிக்க முடியல, அதனால நம்ம கேமராவில் இவ எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு பார்த்து நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படின்னும் போது அங்கே இருக்கிறவங்க அப்பயே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம நேர்மையாக தான் இவளை விளாண்டு கொலை பண்ணணும், இதெல்லாம் சீட்டிங்ன்னும் போது என்ன சீட்டிங்கு, அவளை கொலை பண்ணால் போதும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த குடும்பத்தில் என்ன நடக்குன்றதே அந்த கிழவி இப்போ தான் சொல்லுவா. இவளை என்ன ஒரு கேமுக்காக கொலை பண்ணி இவளை நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளாக ஏற்றுக்கணும் நான் கொலை பண்ணுறோம், நம்ம சாத்தானுக்கு பலி கொடுக்குறவங்க, விடியறதுக்குள்ளே அவளை கொலை பண்ணி ஆகணும், இல்லைன்னா நம்ம உயிர் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படியாவது கொலை பண்ணிடணும், கேமராவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ரூமுக்கு போவாங்க. நம்ம ஹீரோனி என்ன பண்ணுவானா, அந்த டைனிங் ஹால் இருக்கும்ல, ஸோ நிறைய அந்த கன்று அதெல்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல போய் ஒரு கன்னையும் எடுத்து மாட்டிக்கிட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பார்ப்பேன். அதெல்லாம் எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆள், இப்போ கன்னோட சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போயிட்டு இருப்பாளா. ஒரு கிச்சனுக்குள்ளே போயிட்டு எப்படியா தப்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அந்த கன்னில் வந்து அந்த புல்லட் வேற லோட் பண்ணல. சரி உட்காந்து லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணா அப்போ பார்த்து ஒரு சர்வன் பையன் வேற வந்துடுவான். அவனுமா நம்ம ஹீரோனி போடுற சின்ன சின்ன சவுண்டை வச்சே கண்டுபிடிச்சிருவோம். நம்ம ஹீரோனியும் ஃபுல்லாக அந்த கன்னில் லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவன்கிட்ட போயிட்டு உன்னை சுட்டுருவேன் கம்முன்னு இருடா அப்படின்னும் போது நம்ம ஹீரோனி அட்டாக் பண்ண வருவான். ஏன்னா அந்த கன்று வந்து டம்மி தான், வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவன் சுட சுட டீ போட்டு வச்சிருப்பானா, அதை எடுத்து அவன் தலையில் அடிச்சுட்டு போதுடா சாமி, இந்த குடும்பமும் வேண்டாம் கன்னும் வேணாம்னு சொல்லிட்டு தப்பிச்சா போதுன்ட்டு போயிடுவா. அந்த ஃபேமிலி மொத்தமும் வெளில வந்து பார்த்தா கேமராலாம் ரன்னிங்கில் இருக்கும். இது எப்படி ரன்னிங்கில் இருக்குது, அப்போ ஹீரோ தான் உள்ளே இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோவுமா இருக்கிற எல்லா கண்ட்ரோலையும் உடச்சி வச்சிருவான். இதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுமா நம்ம குடும்பத்துக்கு நீ எப்படி துரோகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள அலெக்ஸா அவங்க அப்பாவே போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். இங்கேருந்து வந்த டேனியலுமா இப்படிலாம் பண்ணாத, அப்பாவை அடிக்காத, இதெல்லாம் தப்புன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவா பின்னாடி இருந்து அலெக்ஸா அடித்து கட்டி போச்சிருக்கும். நம்ம ஹீரோயினிமா இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரியான குடும்பத்தில் வந்து மாட் நம்பர் 1 லவ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது வெளில தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிடுவா. ஏன்னா டோர் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம அலெக்ஸ் எல்லாத்தையும் உடச்சினால, ஸோ எதையுமே லாக் பண்ண முடியல. அவளும் தப்பிச்சு வெளில போவா, கேட்டு வரைக்கும் வெளில போயிடுவா. இதை பார்த்துட்டு இருந்த ஒருத்திமா செக்யூரிட்டிட்ட அவள் தப்பிச்சு போகிறா, அவளை போய் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவா. குழுமா கேட்டுக்கு வெளியெல்லாம் பூந்து ஒரு காரெல்லாம் நிறுத்த பாப்பா, காரு நிற்காம போயிடுமா, என்னதான் வேணுமோ அந்த பணக்கார குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே ஓடிடும். அந்த செக்யூரிட்டிமா எப்படியாவது அவளை நான் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே போவான் கார் எடுத்துக்கிட்டு. நம்ம ஹீரோனி ஒரு கட்டத்தில் மாட்டிப்பான். இருந்தாலும் அந்த செக்யூரிட்டியை போட்டு அடிச்சுட்டு நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு காரில் போனால் அந்த காரும் வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த டைமில் செக்யூரிட்டி எழுந்து வந்து மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து ஹீரோனியை திரும்பவும் அந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடும். ஹீரோட குடும்பத்துலமா என்ன இவன் நோஞ்சா மாரி இருப்பான்னு பார்த்தா எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு அவள் பாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டே இருக்கிறா. விடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, இல்லைன்னா நம்ம உயிரெல்லாம் போயிடும், எப்படியாவது அவளை பலி கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திரும்பவும் நம்ம ஹீரோனுக்கு மயக்கம் தெளிஞ்சு எப்படியாவது தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிகிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து டேனியல் பையனும் வந்துடுவானா. அவனை பார்த்துட்டு ஹீரோயினிமா நீ என்ன ஒன்றுமே பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனியா அடிச்சு மட்டையாக்கி அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுவான். அங்கே இருக்கிறவங்க நம்ம ஹீரோனியை கட்டி போட்டுட்டு என்னென்னமோ சடங்கு மந்திரம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்து ஒரு ட்ரிங்க்ஸ் வேற எல்லாரும் குடிச்சிட்டு கரெக்டாக நம்ம ஹீரோனியை கொலை பண்ணலான்னு போகக்குள்ள எல்லாம் ரத்தம் வந்து எடுத்து சாச்சிட்டுன்னு பார்த்தா அந்த டேனியல் தான் இந்த குடும்பம் அப்போ இப்போ திருந்துன்னு பார்த்தா திருந்தவே மாட்டேங்குது, அதனால தான் நான் தான் விஷத்தை கலந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியை காப்பாற்றுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அப்பன்னு பார்த்து டேனியலோட ஒய்ஃப் பார்த்துட்டு நீ தான் இவளை காப்பாத்தினியா அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் கூட பார்க்காம அவனையே சுட்டு கொலை பண்ணிடுவா. நம்ம ஹீரோயினிமா தப்புச்சா போதும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ரூமுக்கு போனா அந்த டேனியோட அப்பா இருப்பால, அவன் பார்த்துட்டு கொலை பண்ணலான்னு போவா. நம்ம ஹீரோயினியை கையில கிடைக்காத எடுத்து அந்த ஆளையும் அடிச்சு
முடிச்சுட்டு இன்னொரு ரூமுக்கு போனால் அவங்க அம்மா ஏண்டி உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, என்னை கொலை பண்ணலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதான்னு சொல்லிட்டு கையில் கிடைக்கிற இன்னொரு கார்ட்போர்ட் மாரி ஒன்று இருக்கும், அதை போட்டு அவங்க அம்மா மண்டையிலேயே போட்டு அடின்னு அடிச்சு கொண்டுட்டு போயிடுவா. நம்ம ஹீரோவுமா எப்படியோ கிட்ட வந்து ஹீரோயினி கிட்ட எப்படியோ நீ தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக அன்பா வார்த்தையாக பேசிட்டு இதுக்கப்புறம் உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு, நீ வெளில போய் சொல்லிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இவ இங்கே தான் இருக்கா எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே ஹீரோனியை கூட்டிகிட்டு போய் கட்டி வச்சு கொலை பண்ணலான்ட்டு போவான். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோ நீ தான் கொலை பண்ணணும் அவளை அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்லி குத்தலான்னு போவோம். ஆனால் நம்ம ஹீரோனியா லைட்டாக அந்த பக்கம் திரும்பிடுவா. அவள் ஷோல்டர் கிட்ட போய் குத்திடும். அவள் கை கட்ட அவுத்துட்டு எப்படியும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போராடிட்டு இருக்கும் போது கடைசியாக விடிஞ்சே போயிடும். எல்லாரும் இதை பார்த்து ஷாக் ஆகிட்டு என்ன நமக்கு ஒன்றுமே ஆகலை, அப்போ இவங்க சொன்னதெல்லாம் பொய் ஆயித்தன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனியை கொலை பண்ண வர எல்லாருமே வெடிச்சு செதறி செத்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோவுமா ஹீரோனி கிட்ட போய் அன்பா 4 வார்த்தை பேசிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோனியா நீயும் வேண்டாம் உன் கல்யாணமும் வேணாம், ஆளை விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எனக்கும் இனிமேல் கல்யாணமும் இல்லை ஒன்றும் இல்லை டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் இருக்கிற மோதத்தை அப்படியே கழட்டி நம்ம ஹீரோ மேலே போடுவான். அப்படியே ஹீரோவும் வெடிச்சு செதறி செத்துருவான். அவ்வளோதான், வீடே பற்றிக்கிட்டு எரியும். நம்ம ஹீரோனியும் அழகாக வெளியே ஸ்டைலாக ஒரு படிக்கட்டில் உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பா. இதோட இந்த கதையை முடிஞ்சிருச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.